வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு அதாவது செய்வினைக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா சில பேருக்கு சொல்லுவாங்க, தொடர்பு கொண்டு பேசுவாங்க. சார் என்னோட வீட்டில் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார். செய்வினையினால் நிறைய விதமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. வாஸ்து ரீதியா அதுக்கு ஏதாவது தீர்வு உண்டா அப்படின்ற கொஸ்டினை பேஸ் பண்ணிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. நிச்சயமாக தொடர்பு இருக்கு. ஒரு வீடு சுபத்துவமா இருக்கிறதுக்கும் சுபிச்சமா இருக்கிறதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கு. அதே போல ஒரு வீடு குட்டி சவரா போறதுக்கும் அந்த வாஸ்துக்கும் தொடர்பு என்பது இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? எப்படிப்பட்ட ஒரு வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா ஒரு வீடு என்பது ஒரு பிளாக் மேஜிக் செய்வினையால் பில்லி சூன்யம் ஏவல்ல அண்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்பது வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த தலைப்பு என்பது அமைய போகுது. சில பேர் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக தொடர்பு கொண்டு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சரி என்னுடைய வீட்டுல முனி அண்டிருச்சு, குட்டி சாத்தா நடமாட்டம் என்பது இருக்கு, என்னுடைய கணவருடைய நடத்தையில திடீர் மாற்றங்கள் என்பது இருக்கு சார், நல்லா இருந்த என்னுடைய மனைவி டக்குன்னு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா என்பதை கிடக்குறாங்க, இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, இவங்க வச்சிருப்பா இவங்க சேவனை பண்ணியிருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்ற கேள்வியில பேஸ் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தவங்க வெளியில இருந்து செய்வினை வைக்கிறாங்கன்னா அந்த செய்வினை எப்போது அந்த எஃபெக்டுக்கு வரும், செயல்பாடு என்பது ஆரம்பிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க வசிக்கக்கூடிய யார் வீட்டில் அந்த செய்வினை வச்சிருக்காங்களோ அந்த வீடு வாஸ்து ரீதியா குறைபாடு இருக்கும்போது அந்த செய்வினை பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும். அதுவே வாஸ்து கரெக்டா இருக்கும் பட்சத்துல எப்படிப்பட்ட செய்வினையா வச்சாலும் சரி அந்த வீடு அவங்களே பாதுகாக்கும் என்பதை நான் நடைமுறையில இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, அதுக்கான விஷயமா தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. சேவினை பிரச்சனை இருக்கா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில அறிகுறிகள் மூலமாக நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நிறைய விதமான சண்டை சச்சரவு சார்ந்த விஷயங்கள், இல்ல வேற ஏதாவது வீட்டுல ஏதாவது துர்நாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள், இல்ல திடீர்னு ஏதாவது நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு விஷயங்கள், இதன் ரீதியா நம்ம செய்வினை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும். 100% இருக்குன்றது ஒரு விஷயத்துக்கு போக தேவையில்ல, ஆனா வாய்ப்புகள் இருக்கு. இன்டைரக்டா வாஸ்து ரீதியாகவும் குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. ஏன்னா இப்ப இந்த வாஸ்துவை பொறுத்த வரையில பொதுவாகவே இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பட்சத்துல நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிரகங்கள்ல நவ கிரகங்கள்ல ராகு கேது சனி இதான் இந்த பில்லி சூன்யம் ஏவல் மாந்திரிகம் எல்லாத்துக்குமே உரிய ஒரு கிரகம் சொல்லி பார்க்கும்போது இந்த 3 கிரகங்கள் தான். இந்த 3 கிரகத்தின் ஆதிக்கம் எந்த வீட்டில் அதிகமாக ஆகி அந்த சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் இது போன்ற சுப கிரகத்தின் ஆற்றல்கள் கம்மியாக குறையும் போது அந்த பிளாக் மேஜிக் செய்வினையா அந்த வீடு என்பது பாதிப்பு என்பது ஏற்பட்டுரும். சில வீடுகள்லாம் நீங்க ரோட்ல போகும்போதே பார்த்துருப்பீங்க, பாடறிஞ்சு போயிருக்கும், ஆள் நடமாட்டமே இல்லாம என்பது இருக்கும். சில வீடுகள் நல்ல அமைப்புல இருக்கும், ஆனா பல வருஷங்களாக இருக்கும் அந்த வீட்டுல குடியிருப்பதற்கான விஷயங்களா. ஏன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி என்பது உள்ள வந்துடும். அப்ப யாருமே ஒரு மனிதர்கள் குடி புகாத ஒரு இடமாக நிச்சயமாக மாற்றிவிடும். நிறைய இடங்கள்ல ரோட்ல நம்ம பார்த்திருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது போல தவறான வாஸ்து குறைபாடு இருக்கும் பட்சத்துல அந்த வீடு குட்டி சவராக போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. அது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கும் பட்சத்துல நிச்சயமாக நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். இப்ப நான் போர்டுல ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இந்த வாஸ்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த வீடு செய்வினையால் பாதிப்பு ஏற்படும், அதுக்கான நிவர்த்தி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்துதான் இந்த பதிவு என்பது அமையும் போது இப்ப போர்டுல ஒரு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு அதாவது வீட்டுல செய்வினை பாதிப்புக்கான காரணம் என்ன? ஒருத்தவங்க வெளியில இருந்து ஒருத்தவங்க செய்வினை பிளாக் மேஜிக் பண்றாங்கன்னு வச்சுங்க, நம்ம வீடு அனுமதித்தால் மட்டுமே அந்த விஷயம் என்பது செயலாக்கம் என்பது ஏற்படும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய செய்வினையா இருந்தாலும் அங்க ஒர்க் என்பது ஆகாது என்பதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, என்ன விதமான வாஸ்து குறைபாடுகள் இது போல செய்வினையை வழிவகை செய்துவிடும், உள்ள நுழைச்சிடும் அப்படின்றதான் பார்க்க போறோம். பொதுவாகவே பார்க்கும்போது, ஏன்னா இது ஒரு உதாரணத்தை சொல்லி ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். காங்கேயத்துல இருந்து ஒருத்தர் தொடர்பு ஒன்று பேசினாரு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்ன சொன்னாங்க, சார் வீடு கட்டி கிட்டத்தட்ட 5 வருஷம் கிட்ட ஆகுது, பூர்வீக இடத்துல வீடு என்பது கட்டியிருக்கிறோம், அது பெரிய பில்டிங், அது கிட்டத்தட்ட 3 மாடி பங்களா, இவங்க தான் ஃபுல்லாவே இருக்கிறாங்க. அங்க வந்ததுனே கொஞ்சம் நிறைய பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார், சரி வாஸ்து பார்த்து கொடுங்கன்ற மாதிரி சொன்னாரு. காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி. சரி, அந்த இடத்துல போய் நம்ம வாஸ்து பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம போனவனே என்ன விஷயம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய அமைப்பு தெற்கு பார்த்ததுல பெரிய நிறைய இடம் இருக்கு, அது இடத்துல வீடு கட்டியிருக்காரு. இந்த தெற்கு பகுதி, இதுதான் தெற்கு பகுதினா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நேரடியா ஒரு பெரிய கிணறு என்பது இருக்குது. இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டரா அந்த வீடு அந்த வீட்டுக்கு சென்டரா தெற்குல கிணறு என்பது இருக்குது. பார்த்துட்ட உடனே இந்த தெற்குல போய் இது போல பிரச்சனை இருக்குது சார். அதே போல ஒரு பிரசனம் போட்டு பார்க்கும்போது அந்த வீட்டுல சல்லிய தோஷம் என்பது இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு தவறான சில விஷயங்கள்லாம் இந்த மண்ணில் போயிருந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறதுனால நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தெற்கு பாதிப்பு இருக்கு, சல்லிய தோஷம் இருக்கு, பிளாக் மேஜிக் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, யாராவது செய்வினை செஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. தெற்குன்னா அது யம பகுதி, குறிப்பாக
அந்த செவ்வாயின் ஆதிக்கம் உண்டான பகுதி. அப்ப காவல்துறையிலே உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் போட்டியின் காரணமா ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லி ஆமா சார் கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு நம்ம சொன்ன பிறகுதான் அந்த விஷயம் அவருக்கு சிங்க் ஆகி அவர் நினைப்பில இருந்தது அந்த விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான நிவர்த்தி முறைகள் நம்ம சொன்னது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா இதனால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த கட்டி 5 வருஷம் இடைப்பட்டதுல அவங்க மனைவி இறந்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கும் சடனா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்குது. அது வந்து மீண்டு வந்ததே பெரிய விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்ப தனியா பசங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப அதுல வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த வழிவகை செய்தது, அது அனுமதித்திருந்தது அவருடைய அந்த பூர்வீக இடம். கரெக்டா அந்த தெற்கு மத்தியத்துல கிணறு, அதே நேருக்கா ஒரு வீடு என்பது கட்டி சுத்தி நிறைய இடம் என்பது இருக்கு. அதை கட்டி வழிபடி வாழ்ந்துட்டு இருக்காரு. இது போல சுச்சுவேஷன் பத்தி இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இது போல விஷயங்கள் வேலை செய்துன்றதை பாருங்க. அப்ப அதுக்கப்புறம் ஒரு சில கரெக்ஷன்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப ஓரளவுக்கு நார்மலா போகக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கு. அந்த பாடிலாம் ரெக்கவர் ஆகி உடம்புலாம் சரியாகி நார்மலா போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப முக்கியமான காரணமாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தெற்கு மேற்கு. ஏன்னா ஒரு வீட்டுல செய்வினை கோளாறு வருதுன்னா கெட்ட ஆற்றல்கள் அதிகமாகி சுப ஆற்றல்கள் குறையும் போது அந்த வீடு நெகட்டிவ் எனர்ஜியால பாதிப்பு என்பது ஏற்படும். அப்ப பொதுவாகவே ஒரு வீட்டுல வந்து இந்த வடக்கு பகுதி ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க. இந்த வடக்கு பகுதியில இடம் வந்து குறைந்திருந்து இந்த தெற்கு மேற்கு பகுதியில இடம் அதிகமா இருக்கக்கூடிய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முனி அண்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் போது வந்துடும். அதாவது அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி, சில வீடுகள் சொல்லுவாங்க முனி அண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமத்துல எல்லாம். அப்ப நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இது போல வீட்டுல வந்து குடிகொள்ளக்கூடிய சூழல்கள் வந்து கொடுத்துரும். என்னதான் பரிகாரம் பண்ணாலும் அங்க வேலைக்கு என்பது ஆகாது சில இடத்துல நேரத்துல. அப்ப இது போல ஒரு விஷயம். அதே போல அந்த வீட்டுல இந்த கன்னி மூலை இருக்குல்ல, இந்த கன்னி மூலை ராகுனாலே ராட்சசன் அப்படின்ற இந்த காணல் வந்து ராட்சசன் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் எனர்ஜிக்கு தலைவன். அப்ப இந்த விஷயங்களுக்கு இந்த மூலையில நம்ம வந்து மெயின் டோரோ இல்ல இந்த பகுதியில மெயின் டோரோ வைத்து நம்ம உள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போதும் அந்த வீட்டுக்குள்ள, ஏன்னா தலைவாசல் வழியாக தான் எல்லா விஷயம் உள்ள நுழையும் சொல்லுவாங்க. இந்த பகுதி வழியா இறைவன் வந்து உள்ள நுழைய மாட்டாரு. நெகட்டிவ் எனர்ஜி தான் இந்த வீட்டுக்குள்ள என்பது நுழையும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த செய்வினையினால இந்த வீடு என்பது பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வீடுகள் பார்த்திருப்பீங்க, குட்டி சவரா நம்ம வந்து பாழ்ந்து போயிடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அது போன்ற இடங்கள்ல பார்க்கும்போது இந்த விஷயங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்துடும். சரிங்களா? நிறைய வீடுகள், பழைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா திண்ணை வச்சிருப்பாங்க. அந்த போல வீடுகள் தான் பாடஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா வந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்துல திண்ணை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து வடக்கு கிழக்குல திண்ணை வச்சா பிரச்சனை இல்லை. ஆனா அதுவே தெற்கு மேற்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வெளியில பெரிய நல்ல காலி இடம் விட்டு திண்ணை வைத்து அந்த பில்லர் எல்லாம் வச்சிருக்கும் போது சில நேரத்துல தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது வந்துடும். அதனால அந்த விஷயத்தையும் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பகுதிகளில் பள்ளம் அதிகமாக இருந்தாலோ, பள்ளம்னா இந்த இடத்துல வந்து செப்டிக்கு, சம்பு, போரு, கிணறு, கிணறு இது போல விஷயங்கள் தென்மேற்கு பகுதியில யாருக்கெல்லாம் வருதோ அப்பயும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய, அதாவது அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடாக இந்த விஷயங்கள் பேர் அமைஞ்சிடும். சரிங்களா? அதை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவே இந்த ஈசானிய பகுதி பாதிப்படுச்சுன்னா அவங்களுக்கு மூளை சரியா வேலை செய்யாது. வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான பாதுகாப்பு போக மாட்டாங்க. அப்ப ஈஸியா யாராவது ஏவல் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, பிள்ளி வச்சுட்டு இருக்காங்கன்னா ஈஸியா இது போன நபர்களை எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸே அட்டாக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். அதாவது வடகிழக்கு பகுதி பாதிப்புனா இந்த தென்மேற்க காட்டிலும் இந்த வடகிழக்கு பகுதி உயரமா போகும் பட்சத்துல இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்துடும். இல்ல இந்த மூளையில இதை வெயிட்டான விஷயம், ஏதாவது ஸ்டோர் ரூமு இல்ல ரொம்ப அசுத்தமா இந்த பகுதியில போட்டு வச்சுக்கிறது, ஏதாவது வேற ஏதாவது விஷயங்கள் இந்த பகுதியில வந்து ஏற்றி வச்சிருக்கிறது, இல்ல படிக்கட்டு போட்டு வச்சுக்கிறது, இது போல விஷயங்கள் இருந்தாலும் சரியான ஒரு யோசனை இல்லாம இது போல தவறான செய்வினையினால் பாதிப்பு உள்ளாகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும். ஏதாவது அவங்களுக்கு போட்டி போறாம ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்க பேக் மேஜிக் பண்ணாங்கன்னா ஈஸியா இந்த வீடு என்பது வழிவகை செய்து விடும் அது உள்ள நுழையத்துக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இறையருள் குறைந்த ஒரு வீடுகளிலும் வந்து அந்த இறைவன் குடிகொள்ளாத ஒரு காரணத்தினால நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பூஜா ரூம் தான் மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம். சில பேர் வந்து கன்னிமுல்ல பூஜை அறை வைக்கிங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா தவறான ஒரு விஷயம். இந்த கன்னிமுல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல ராட்சசன் குடிகொள்ளக்கூடிய ஒரு பகுதி என்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. அப்ப சில வீடுகள்ல இந்த வடக்கு, இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது வந்து சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு பகுதின்றது கணக்கு. இந்த மூலைகள் சில வீடுகளுக்கு வந்து சாமி படம் வச்சு கிழக்கு பார்த்துக்கிற மாதிரி பண்ணுவாங்க. வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து இருப்பது நல்லது. ஆனா இந்த மூலையில இருப்பது தவறு. அந்த இறைவனோட ஆற்றல வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொடுக்காத மாரி அந்த பகுதி என்பது வச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்.
அப்ப இந்த செட்பேக் ஏரியா இருக்கு பாருங்க, இந்த தென்மேற்கு பகுதி உயர்ந்து வடகிழக்கு பகுதி தாழ்ந்து இருப்பதுதான் சிறப்பு எப்போதுமே. ஆனா இதுக்கு நேர்மாறாக தென்மேற்கு பகுதி ரொம்ப பள்ளமான ஒரு விஷயங்களாக இருப்பது தவறான ஒரு விஷயமா போயிடும். இது போல நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இல்ல தவறான தெருக்குத்து, அதாவது தென்மேற்கு இந்த கன்னி மூலையில தெரு என்பது குத்தினாலும் அது இது போல பிளாக் மேஜிக்கு அலோவ் பண்ணக்கூடிய ஒரு வீடாக மாறிடும். இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதற்கு நிவர்த்திகளும் என்பது இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் இல்லாம எந்த ஒரு விஷயம் கிடையாது. நம்ம பார்க்கும்போது தான் இந்த விஷயங்கள் என்ன பண்ணலாம்ன்றத நம்ம தெளிவா சொல்ல முடியும். இப்ப நம்ம போர்ட்ல டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். குறிப்பாக பர்டிகுலரா அந்த தெற்கு மேற்கு பாதிப்படைந்து, அதாவது தெற்கும் மேற்கும் வலு கூடி வடக்கும் கிழக்கும் வலு குறையும் போது செய்வினையினால் ஒரு வீடு என்பது பாதிப்பு என்பது ஏற்படும் என்பதை டீட்டெயிலாக இப்போ போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். பர்டிகுலராக இப்போ வாஸ்து பார்க்கணும்னு சொல்லி தொடர்பு கொண்டு நீங்க பேசணும்னா என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல என்பது கொடுத்துருக்கிறேன். நான் நிறைய இடங்களுக்கு டைரக்டா பார்த்து கொடுத்துருக்கிறேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் என்பது கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய ப்ராப்ளம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் வாஸ்து ரீதியாக நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு உயிர் குடிகொள்ளக்கூடிய ஒரு இடமாக நிச்சயமாக மாறும் என்றதை இந்த பதிவு மூலமா நமக்கு தெரிய வருது. மேலும் ஜாதகம் பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்ல நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்தா பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.